நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா செஞ்ச ஒரு சம்பவம் அப்படியே தலையை சுற்றி விழுந்திருக்கு. சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு ஒன்று வச்சுருக்காங்க இந்தியா. அப்படி என்ன அப்படிங்கிற பற்றியும், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவை சீண்டியிருக்காங்க வங்கதேசம். அதுவும் ஆத்திரமடைஞ்ச வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிரான ஒரு முடிவை ஒன்று எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம இங்கே வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான செக் ஒன்று வச்சுருக்காங்க. இந்தியா எடுத்த ஒரு முக்கியமான மூவ் இது உண்மையிலேயே ஆட்டம் போட்ட அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்திய சீன எல்லையில் இருக்கும் உத்தரகாண்டுடைய நிலப்பாணி பகுதியிலிருந்து முலிங்லா வரைக்கும் 32 கிலோமீட்டர் தூரத்துக்கான பிரம்மாண்டமான சாலையை இந்தியா அமைச்சிட்டு வர்றாங்க. இந்த திட்டம் இந்திய ராணுவ படையினர் பயண நேரத்தை பல மணி நேரங்கள் குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்களுக்கு செல்றதுக்கு 4-5 நாட்கள் செலவான நிலையில இனி 4-6 மணி நேரங்கள்ல அந்த இடங்களுக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருஷம் முழுவதும் ராணுவ நடமாட்டத்தை மேம்படுத்தி இது பாதுகாப்பை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலை உயர்ந்த விமான பயணத்தை சார்ந்திருக்காம இனி சாலைவழி பயணத்தை இதன் மூலம் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுடைய சவாலான எல்லை உள்கட்டமைப்பு திட்டங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்திய திபெத் எல்லை வரை நீளும் இந்த சாலையை எல்லை சாலை அமைப்புகள் BRO இருக்காங்களே அவங்க கட்டுறாங்க. பழைய கரடுமுரடான பாதைக்கு மாற்றாக அமையும் இந்த திட்டத்துக்கு சுமார் 104 கோடி ரூபாய் செலவாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுடைய ஆவணங்களின்படி BRO மேற்கொண்டிருக்கும் தீவிர ஆலோசனைக்கு அப்புறம் இந்த சாலை கட்டப்பட்டு வருது. இந்த முலிங்லா சுமார் 16,134 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கும் ஒரு பருவகால மலைப்பாதை. இதை எல்லா காலங்கள்லையும் நம்மளால பயன்படுத்த முடியும். அதாவது கடும் குளிர் காலங்கள்லையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல நிலச்சரிவு வெள்ளம் ஏற்படும் மழை காலங்கள்லையும் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உத்தரகாண்டையும் திபெத் தன்னாட்சி பகுதியையும் இணைக்குது. நவீன எல்லைகள் வரையறுக்கப்படுறதுக்கு முன்னாடியே இது வணிகர்கள், பொதுமக்கள், எல்லை காவலர்களுக்கு பாரம்பரிய இமயமலை பாதையாக பயன்பட்டுச்சு. இப்போது அங்கே முறையான சாலை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1962 இந்திய சீன போருக்கு அப்புறம் தளவாட பற்றாக்குறை, கடினமான நிலப்பரப்பாலும் உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அருகே, அதாவது எல்லை சீர்களை அதுக்கு பக்கத்துல சாலை அமைக்க முன்னுரிமை அளிக்காத பழைய பாதுகாப்பு அணுகுமுறையாலுமே இங்கே சாலை இல்லாம மக்கள் அவதிப்படும் நிலை ஏற்பட்டுச்சு. இந்த நிலைப்பாடு திட்டவட்டமாக இப்ப மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய அரசின் புதிய திட்டமிடல் காரணமாக அங்கே சாலை வருது. தற்போது முலிங்லா தளத்தை அடைய 5 நாள் மலையேற்றம் தேவை. துருப்புகள், ரேஷன்கள், எரிபொருள் மற்றும் உபகரணங்கள் சுமை தூக்குபவர்களாலோ அல்லது பொதி சுமக்கும் விலங்குகள் மூலமோ கொண்டு செல்லப்படுது. பனிக்காலத்துல பாதை மூடுறதுனால இந்திய ராணுவம் முன் சேமிக்கப்பட்ட பொருட்கள், விமான தளவாடங்களையே நம்பியிருக்க நேரிடுகிறது. 16,134 அடி உயரத்தில் அமைக்கப்படும் இந்த சாலைனால இந்திய ராணுவம் வலிமையடையும். சில இடங்களுக்கு செல்ல 4-5 நாட்கள் செலவான நிலையில இனி 4-6 மணி நேரங்கள் அந்த இடங்களுக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீவிர வானிலையிலேயும் வாகன போக்குவரத்து சாத்தியமாகி துருப்புகள் சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு கொண்டு செல்லப்படும். இது 2020 கிழக்கு லடாக் மோதலுக்கு அப்புறம் இந்தியாவுடைய உள்கட்டமைப்பு மேம்பாட்டின் வேகத்தை பிரதிபலிக்குது அப்படின்னே சொல்லலாம். லடாக் மோதலுக்கு அப்புறம் எல்லையில புதிய சாலைகள், பாலங்கள் அமைப்பதில் இந்தியா தீவிரம் காட்டிட்டு வர்றாங்க. அதன் ஒரு கட்டமாக தான் இந்த பணிகள் நடந்துட்டு வருது. இது கண்டிப்பா சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கும் அப்படின்னு நம்முடைய ராணுவ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதனால 16,134 அடி உயரத்துல இந்தியா போட்ட இந்த 32 கிலோமீட்டர் சாலை சீனாவையே தலை சுத்த வச்சிருக்காங்க இந்தியா அப்படின்னே சொல்லலாம். சீனாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஓகே, இதை தொடர்ந்து வங்கதேசம் சம்பந்தமான செய்தியை பார்த்துடலாம். இந்திய வங்கதேச பதட்டங்களுக்கு மத்தியில வங்கதேச தூதரகம் இந்தியர்களுக்கான விசா தேவைகளை நிறுத்தியிருக்காங்க. டெல்லியில தூதரகம் விசா சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துடைய சிட்டகாங்கில் இருக்கும் இந்திய விசா விண்ணப்ப மையத்துல விசா சேவைகளை இந்தியா காலவரையறையின்றி நிறுத்தினாங்க. குல்னா, ராஜ்ஷாகி, சிட்டகாங்லையும் விசா சேவைகளை இந்தியா நிறுத்தினாங்க. சிட்டகாங்கில் போராட்டங்கள் வன்முறையாக மாறுச்சு. விசா அலுவலகம் மீது போராட்டக்காரர்கள் கற்களை வீசியதாக குற்றம் சாட்டப்பட்டுச்சு. இந்தியா விசா சேவைகளை நிறுத்தி வைத்ததற்கு எதிர்வினையாக வங்கதேசத்துடைய இந்த முடிவு பார்க்கப்படுது. ஆனாலும் வங்கதேசத்துக்கு வருகை தரும் இந்தியர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளரும் ஒரு சில தொழிலதிபர்கள் மட்டும்தான் வங்கதேசத்துக்கு போறாங்க. வங்கதேச இளைஞர் தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாடியுடைய மரணத்துக்கு அப்புறம் வெடித்த போராட்டங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்தியா விசா சேவைகளை நிறுத்த முடிவு செஞ்சிருந்தாங்க. ஹாடியின் மரணத்தை தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான கோஷங்களுடன் வங்கதேசத்துல வன்முறை போராட்டங்கள் வெடிச்சிச்சு. இந்த ஹாதியின் இறுதி சடங்கின் போது கூட கூட்டம் கூடுச்சு. அப்போது இந்தியாவுக்கு எதிரான கோஷங்களை அந்த கூட்டம் எழுப்பினாங்க. இதற்கிடையில தான் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா தேசிய குடிமக்கள் கட்சியின் தொழிலாளர் பிரிவின் தலைவரான ஷிக்டர் அவர்கள் குல்னாவில் சுட்டுக் கொல்லப்பட்டாரு. இந்த கட்சி மாணவர் தலைவர் நஹீத் இஸ்லாமுக்கு சொந்தமானது.
ஷேக் ஹசீனா எதிர்ப்பு இயக்கத்தில் நஹீத் இஸ்லாம் ஒரு முக்கிய நபராக கருதப்படுறாரு. டாக்கா சிட்டகாங்குக்கு அப்புறம் பங்களாதேஷுடைய 3வது பெரிய நகரம் குல்னா அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷுடைய வெளியுறவு ஆலோசகர் தௌஹீத் ஹுசேன் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை போ டெல்லியில் இருக்கும் பங்களாதேஷ் தூதரக ஆணையர் ரியாஸ் ஹமுதுல்லாவுக்கு கொலை மிரட்டல் வந்ததாக தெரிவித்தார். சனிக்கிழமை டெல்லியில் இருக்கும் பங்களாதேஷ் தூதரகத்துக்கு வெளியே 20லேருந்து 30 பேர் வரை போராட்டம் நடத்தினாங்க. ஆனாலும் இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னார்னா, பங்களாதேஷுடைய இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் முற்றிலுமாக நிராகரிக்கிறோம். டெல்லியில் இருக்கும் பங்களாதேஷ் தூதரகத்தின் பாதுகாப்பில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அங்கு போராட்டக்காரர்களை போலீசார் கலைச்சாங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த நிலையில தான் இந்தியா வங்கதேசத்தில் இருக்கும் விசா மையங்களை மூடினதுக்கு உடனடியாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு டெல்லியில் இருக்கும் வங்கதேசத்துக்கான விசா மையங்களை வங்கதேசம் மூடியிருக்கு. இதில் பாதிப்படைய போகிறது என்னவோ வங்கதேசம் தான். ஆனால் பாகிஸ்தான் போல நானும் பெரிய அளவில் இந்தியாவுக்கு பதிலடி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற பேரில் யானை தான் தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்கும் அப்படின்னு சொல்கிற கதையாக தான் இந்தியாவுக்கு எதிராக அந்த செயலை செஞ்சதுனால இந்தியாவுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. ஆனால் இந்தியா செஞ்ச செயல் வங்கதேசத்தினருக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, வரி விவகாரத்தில் அமெரிக்கா நமக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கு. இந்த நிலையில தான் அமெரிக்காவை மட்டும் நம்ம நம்பினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு முடிவெடுத்த இந்தியா பல்வேறு நாடுகள் கூடயும் வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் தற்போது நியூசிலாந்து கூட இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டிருக்கு. இந்தியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இடையே நீண்ட காலமாக இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார உறவுகளை ஆழமாக்குவது மட்டுமில்லாம வர்த்தகம், முதலீடு மற்றும் ஒத்துழைப்பை கணிசமாக மேம்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒப்பந்தத்துடைய சிறப்பு அம்சமே என்ன அப்படின்னா, ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட காலம்தான். அதாவது கடந்த மார்ச் மாதம் நியூசிலாந்துடைய பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. அப்போது இந்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்கள் எழுந்துச்சு. இதனையடுத்து வெறும் 9 மாதங்கள்ல இந்த ஒப்பந்தம் தற்போது இறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் நியூசிலாந்துடைய பிரதமர் தொலைபேசியில் பேசினாங்க. இதனையடுத்து ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. ஒப்பந்தத்தின்படி பார்த்தோம்னா, நியூசிலாந்து அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் 1.79 லட்சம் கோடியை முதலீடு செய்ய இருக்காங்க. இதன் காரணமாக அடுத்த ஆண்டு முதல் 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் 2 மடங்காக உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே போல இனி வரும் நாட்களில் நியூசிலாந்து நாட்டுடைய பொருட்கள் இந்தியாவில் பரவலாக கிடைக்கும் அப்படின்னே சொல்றாங்க. மேலும் நியூசிலாந்திலிருந்து கிவி ஃப்ரூட்ஸு, ஆப்பிள் உள்ளிட்ட பழங்கள், தரை விரிப்புகள், பால் பொருட்கள், செம்மறியாட்டு இறைச்சி, ஒயின் போன்ற மதுபானங்கள் அதிக அளவில் இந்தியாவுக்கு ஏற்றுமதி ஆகிட்டு வருது. குறிப்பாக நியூசிலாந்துடைய கிளவுடிஃபே சாவிக்னான் பிளாங் அப்படிங்கிற ரக ஒயின் மிகவும் பிரபலமானதாகும். இது தற்போது இந்தியாவில் 7000 வரைக்கும் விற்பனை ஆகுது. ஆனால் வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இந்த விலை 3200 வரை குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்திய பொருட்களும் நியூசிலாந்து நாடுகளில் பரவலாக கிடைக்கும். இந்த வர்த்தகம் MSME எனப்படும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதே போல 2 நாடுகளுக்கு இடையில கல்வி, வேலை வாய்ப்புல ஒத்துழைப்பு மேம்படும். மேலும் தொழில்நுட்ப மாற்றம், புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும். பொருளாதாரம் மட்டுமில்லாமல் பாதுகாப்பு, விளையாட்டு, கல்வி மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவு ஆகியவற்றில் ஒத்துழைப்பையும் மேம்படுத்த 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் வேறு வகையிலையும் இந்தியாவுக்கு உதவுகிறது. அதாவது 5 Eyes அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன், நியூசிலாந்து அப்படின்னு 5 நாடுகள் இணைந்த அமைப்பாகும். இந்த அமைப்பில் இருக்கும் நாடுகள் தங்களுக்குள் உளவு மற்றும் பாதுகாப்பு கூட்டணியை அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணியில் இருக்கும் நாட்டுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டியிருப்பது அப்படிங்கிறது மற்ற நாடுகளுடன் நாம் வர்த்தக ஒப்பந்த பேரத்தை பேச உதவும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா தன்னுடைய சொந்த வர்த்தக விதியை மற்ற நாடுகள் மீது திணிக்குது அப்படின்னு சர்வதேச அளவில் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இப்படி இருக்கையில தான் நியூசிலாந்து மாதிரியான நாடுகளுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டும்போது நியாயமான வர்த்தக நடைமுறைகளை அமல்படுத்த அமெரிக்காவுக்கு நாம மறைமுகமாக அழுத்தம் கொடுக்க முடியும். இப்படி இந்த ஒப்பந்தத்தில் பல நன்மைகள் நமக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் பொதுவாகவே 2 நாடுகளுடைய பொருளாதார மற்றும் வர்த்தக உறவை வலுப்படுத்தும். ஆனால் இந்தியா நியூசிலாந்திடம் போட்ட ஒப்பந்தம் சற்று ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியாவும் நியூசிலாந்தும் சுமார் 10 வருஷத்துக்கு அப்புறம் 2025 மார்ச் மாதம் பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்குச்சு. இந்த ஒப்பந்தம் அடுத்த 3 மாதங்களில் கையெழுத்தாகும். இதன் மூலம் இந்த ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு இந்திய வர்த்தக செயலாளர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது ஒப்பந்தத்துடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் நியூசிலாந்து பொருட்களில் 95% சுங்கவரி குறைக்கப்படும் அல்லது நீக்கப்படும். 50% மேற்பட்ட பொருட்கள் ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் அமலுக்கு வரும் நாள் முதல் சுங்கவரி 0 இருக்கும். இது நியூசிலாந்து நிறுவனங்களுக்கு இந்திய சந்தையில விற்பனை அதிகரிக்க மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். காரணம், இந்தியா உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு அப்படிங்கிறதுனால நியூசிலாந்து நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய வர்த்தக வாய்ப்பாக இருக்கும். இந்தியா இந்த ஒப்பந்தம் வாயிலாக இந்தியாவுடைய திறன் மிகுந்த ஊழியர்கள் எளிதாக நியூசிலாந்துக்கு செல்றது, பணியாற்றும் வாய்ப்பையும் ஐடி மற்றும் சேவை துறைக்கு நியூசிலாந்து சந்தை அணுகல்,
இந்தியாவில் நியூசிலாந்து முதலீட்டு உறுதி, ஆஸ்திரேலியாவுக்கு அளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு போல நியூசிலாந்து நாட்டிடம் இந்தியா கோருகிறது. இது 2 நாடுகளுக்கும் பயன் தரும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பா நியூசிலாந்து நாட்டில் தற்போது இந்திய மக்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவில் உயர்ந்திருக்கும் காரணத்தினால இந்த வர்த்தக ஒப்பந்தம் அந்த நாட்டில் இருக்கும் இந்தியர்கள் புதிய வர்த்தகத்தை துவங்கவும் வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்களே, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.